ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். என்னடா ஒரே பாக்ஸஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம எப்படி வந்து சில்க் த்ரெட் பிஸ்னஸில் ரா மெட்டீரியல்ஸை ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் சில்க் த்ரெட்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு அதில் சில்க் த்ரெட்ஸை பேப்பர் போட்டு ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். இப்போ தான் சில்க் த்ரெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சில்க் த்ரெட் ஃபுல்லாக சிக்கு விழுந்துருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் கலைவாணி. நம்ம பேஜில் இருக்க ப்ராடக்ட்ஸை ரீசெல்லிங்க்கு கொடுக்குறேங்க. ரீசெல்லிங்னா ரா மெட்டீரியல்ஸ் சேல் பண்ணுறது கிடையாது, நம்ம ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ரீசேல் பண்ணுற மாதிரி இருக்கும். குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்க பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேக்கெட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இதில் வந்து ஜர்தோசி வச்சுருக்கேன். பிகினர்ஸாக இருந்தால் இந்த கவர்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் வாங்குற பதிலாக. நெக்ஸ்ட் வந்து இந்த கவரில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ட்ராப் ஷேப் வைஸ் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்துக்கிறதுக்காக. இந்த ஷேப் வந்து இந்த கலர் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், வேணும்னாலும் வேறு வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இதில் எல்லாமே மிக்ஸாக தான் இருக்கும் ஷேப்ஸ் எல்லாம். இந்த பேக்கெட்டில் வந்து ஸ்கொயர் ஷேப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், கலர் ஸ்கொயர் ஷேப்ஸ். அப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரீசெல்லிங் மட்டும்தான் தரீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நான் வந்து நீங்கள் தனியாக கேட்டிங்கனாலும் நான் ஒரு சிங்கிள் பீஸ் கூட செஞ்சு தருவேன், உங்களுடைய கஸ்டமைசேஷன் பொறுத்து, கலர் டிசைன் எல்லாமே பொறுத்து. இந்த கவரில் 8K ஐ ஷேப் 6K ஐ ஷேப்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கலர் வைஸ் தெரியுதுங்களா, நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம ப்ராடக்ட்ஸ் ரீசெல்லிங்க்கு வேணுங்கிறவங்களும் இல்லை கஸ்டமைஸ் பண்ணி தனியாக எனக்கு ஒரு ப்ராடக்ட் தான் வேணும் நீங்கள் செஞ்சு தருவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு தருவேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ராடக்ட்ஸை ஸ்டோர்ஸுக்கும் கொடுக்குறோங்க, பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்ட். ரிட்டன் கிஃப்ட்ஸும் நம்ம பேஜில் செஞ்சு தராங்க, நம்ம பேஜில் செக் பண்ணி பாருங்கள். ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸ் நிறையா கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து என்னோடய ஆரி மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்கேங்க. நான் ஆரி டிசைனிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆரி டிசைனிங் வேணுங்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். அதுக்கும் நான் ஜிப்லாக் கவர்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இது 4mm ரவுண்ட் பீட்ஸு, இது வந்து டல் கோல்ட் பீட்ஸு, இது வந்து பீட்ஸு. பீட்ஸ்லேயே வந்து கலர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து கலர் பீடு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் ஆரியில் டவுட் கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் போடணும் லாங் வீடியோஸில் அப்படின்னா சொல்லுங்கள், போடுறேன். ஆரி கிளாஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள், லாங் வீடியோஸில் இருக்கும். இது வந்து ரைஸ் பீடோட ட்ராப் பீடும் வச்சுருக்கேன். நம்ம பேஜில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு காம்போ செட் ஆஃபர் போட போகிறேங்க. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, காம்போ செட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேஜில் இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு கேட்லாக் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பாருங்கள். ப்ரொஃபைல் போயிட்டு மேலே ப்ராடக்ட்ஸ்னு இருக்கும், அதில் பாருங்கள். ப்ரைடல் ஆர்டர்ஸும் நம்ம பேஜில் எடுக்கிறோங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இன்விசிபிள் செயின்ஸும் நம்ம பேஜில் இருக்குது, பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் ஜிம்கா மேக்கிங்க்கான கிட்ட வச்சுருக்கேன். எப்போவுமே நான் ஒரு கம்மு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். இது P7000 கம்மு. இதில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸு, சாம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பீகாக் சாம், ராதாகிருஷ்ண சாம், அப்புறம் லக்ஷ்மி சாம்ஸ்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜிம்காஸில் போடுற இது கேப்பு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஜிம்கா மேக்கிங்க்கான கிட்ட ஐபின் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரிங் பேஸு, இது MDF 1/2 inch MDF. இது ஜிம்கா பேஸில் வந்து இது பிக் சைஸ் ஜிம்கா பேஸு. இதோட ஸ்மால் சைஸ் காட்டுறேன்.
இது வந்து ஸ்மால் சைஸு, ஒரு அதோட பிக் சைஸோட பெரிய ஒரு செட் வாங்கி வச்சுருக்கேன். சாம்பிளுக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னுட்டு. பேங்கிள் மேக்கிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஜிம்கா மேக்கிங் வீடியோஸ்லாம் வேணும் லாங் வீடியோஸில் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து சென்டர் கிளிப்ஸ், அப்புறம் வந்து அட்டாச்சர் ரப்பர் பேண்டில் போடுற அட்டாச்சர்லாம் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் தான் வந்து சென்டர் கிளிப்ஸும் அட்டாச்சர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அலிகேட்டர் கிளிப்ஸ் வச்சுருக்கேன், எடுத்து காட்டுறேன். இது வந்து அட்டாச்சர், ரப்பர் பேண்டுக்கு போடுற அட்டாச்சர். இது அலிகேட்டர் கிளிப்பில் டிஃப்ரெண்ட்டாக ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் இது மீடியம் சைஸ் சென்டர் கிளிப் பேஸு. இது அலிகேட்டர் கிளிப்ஸில் ஸ்மால் சைஸு. அட்டாச்சர் ஒன்று சைஸ் தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து அட்டாச்சர், ரப்பர் பேண்டில் போடுற அட்டாச்சர். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட் வந்து பேஸ் வச்சுருக்கேன். இது வந்து டிக்டாக் கிளிப் பேஸு. அதுக்கப்புறம் இது வந்து சுகர் பீட்ஸு, ஆரி ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். சில்க் த்ரெட் பேங்களுக்கு வச்சுருப்பேன். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ, ஒன்று வந்து பழைய ஃபேப்ரிக் க்ளூ வச்சுருக்கேன். இது வந்து புதுசு இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் எப்போவுமே பழகின விஷயங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்க சிப்லாக் கவர்ஸ்லாம் வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோஸை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.